போலீஸ்காரங்க அடி வாங்குற அத்தனை பேருமே பேஷண்ட் தானா? ஆனா உன்னோட பொறுமையை பார்த்தா அதிசயமா இருக்கு. அடி வாங்க உனக்கு ரொம்ப பொறுமை இருக்கு. அதை விட உன்னை அடிச்சு உண்மையை வாங்க எனக்கும் பொறுமை இருக்கு. சொல்றான் வாங்க. இதோ இவன் தான் உங்க ஃப்ரெண்ட கொண்ட கொலைகாரன். ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்க வைக்கிறேன். சிட்டில இருந்து ஃபாரஸ்ட் வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இவன் தான். பாருங்க, உங்க ஃப்ரெண்டா, எனிமி, ரிலேஷன்? உங்களை இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சொல்ல வைக்கிறேன், இவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எப்பேற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் ஒரு சின்ன தப்புல சிக்கிக்குவான். சோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் அரெஸ்ட், ஐ மீன் கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க போலாம். கொலைகாரன் கிடைச்சிட்டான் தாத்தா. அப்போ என் பேத்தி இன்னும் எதுவும் தெரியல தாத்தா. அம்மா கௌரி, எங்கம்மா போயிட்டு? கௌரிமா, என்ன தவிக்க விட்டுட்டு எங்கம்மா போயிட்டு? கௌரிமா, அம்மா கௌரி, இந்த தாத்தாவை விட்டுட்டு எங்கம்மா போயிட்டு? கௌரி, வாம்மா. நீ யாரு, எதுக்கு இங்க வந்த, எதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பண்ணேன்னு எல்லா உண்மையும் நீயே சொல்லிடு. சொல்ல மாட்ட, நீ சொல்ல மாட்ட. எனக்கு நல்லா தெரியும், இந்த ஸ்டேஷன்ல கேஸ் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் கோர்ட்டு, கேஸ், விசாரணை, இந்த 3rd டிகிரி டார்ச்சர் எதுவுமே எனக்கு பிடிக்காது. துப்பாக்கி எடுத்தமா போட்டமான்னு போய்கிட்டே இருப்பேன். இந்த காட்டுல என்ன கேள்வி கேட்க எவனும் கிடையாது. சார் சார், என்ன கொல்லாதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். என் பேர் ஆனந்த். பிரவலிகா தங்கியிருக்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல புதுசா வந்திருக்கு. படிப்புக்காக சின்ன வயசுலேருந்தே தனியா இருக்க பழகிட்டேன். என் லைஃப்ல ஒரு நிமிஷமும் சந்தோஷத்தை தேடிட்டே இருந்தேன். தற்செயலா ஒரு நாள் எங்க அம்மா போட்டோவை செவர்ல மாட்டும் போது முதல் தடவையா பிரவல்லிக்காவை நான் பார்த்தேன். அன்னைக்கு என் மனசு ஆனந்த தாண்டவம் ஆடிருச்சு. அன்னைக்கு நின்று அவள் தான் என் சுவாசம், என் உயிர்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், ஏன் ஒரு வினாடி கூட அவளை பிரிச்சு என்னால இருக்க முடியல.
பிரவலிக்காவ நான் ரொம்பவே காதலிக்கிறேன். அவதான் சார் என்னோட உயிர். மவனே கிரைம் ஸ்டோரி சொல்லுடானா உன் லவ் ஸ்டோரியவா சொல்ற? உலகார பயலே, ஏதோ ஒரு கதையை சொல்லி எங்கிட்ட தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? சார் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு கொலை நடந்துச்சு சார். சீக்கிரம் ஏறுங்க. எப்படி நடந்தது? தெரியல சார். நாங்க 3 பேரும் ஸ்டேஷன்ல இருந்து வந்த உடனே அவங்க ரூமுக்கு போயிட்டோம். காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது சஞ்சய். Come on, search. எல்லா இடமும் தேடிட்டேன் சார். எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். ச்சே. என் சர்வீஸ்ல எத்தனையோ கிரிமினலை பார்த்திருக்கேன். ஏன் உன்ன மாதிரி பக்கா கிரிமினலையும் பார்த்திருக்கேன். நீ அந்த பொண்ணுங்களோட இருக்கிற 2 பசங்களையும் கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களோட நெருக்கமா இருக்கலான்னு பாக்குறியா? நீ இங்க இருக்கும்போது அங்க கொலை நடக்குதுன்னா உன் பிளான் என்ன சொல்லு. பாயிண்ட் பிளாக்ல மேகசின் மொத்தமும் மண்டக்குள்ள போச்சுன்னா பீஸ் பீஸா தெரியுமா? நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா யார் பண்ணது? நீ அமைதியா இருக்கிறதுனாலதான் இன்னொரு கொலை நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கொலை நடக்க கூடாதுன்னா நீ வாய் திறந்து உண்மையை சொல்லணும். சஞ்சய் ரொம்பவே லவ் பண்ணான். நானும் சஞ்சயும் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஆனா இப்போ அவனே என்னை விட்டு போயிட்டான். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ சார். இனி ஒரு நிமிஷம் கூட எங்களால இங்க இருக்க முடியாது. ப்ளீஸ், எங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க இங்க இருந்து கிளம்பணும். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ் சார். ரிலாக்ஸ். இந்த மாதிரி நேரத்துல நீங்க தைரியமா இருக்கணுமா? இல்ல சார், நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் சஞ்சய் திரும்பி வர போறது இல்ல. ஓகே, நீங்க கிளம்புங்க. நிஜமாதாமா, நீங்க கிளம்புங்க. பிரபலிக்காவ உங்களுக்கு எப்பத்துல இருந்து தெரியும்? காலேஜ்ல இருந்து தெரியும் சார். அவளுக்கு யாரும் கிடையாது. அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நான் மட்டும்தான். ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயந்து நடுங்கிடுவா. அவ மைண்ட் டைவர்ட் பண்ணதான் அவளையும் இங்க கூட்டிட்டு வந்தோம். ஆனா என்னென்னமோ நடந்துருச்சு. ஓகே, சொல்ல மறந்துட்டேன். அக்யூஸ்ட் கிடைச்சிட்டான். நீங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் விட்டு போறதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்த்துட்டு போங்க. ஓகே, நான் கிளம்புறேன். வெல்கம். சார், கிரிமினல். Innocent, cute criminal. ஜோக் பண்றீங்களா சார்? என்ன உளறீங்க? உளறல, உண்மையை சொல்றேன். ரவியா, அவ எதுக்காக பண்ணணும் சார்? இருமா, அது அவ வாயாலே சொல்லட்டும். சார், இட்ஸ் டூ மச். நான் எதுக்காக கொல்லணும்? ரத்தத்தை பார்த்தாலே பயந்துருவா சார். அவ போய் எப்படி? Shut up, shut up. சார்,
நான் பயந்தவன் தெரிஞ்சா என் மேல பழி போடுறீங்க. நான் பண்ணல. நீதான் பண்ண ஐயோ இல்ல 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 சார், இது போய் கிரண் நான் கொல்லல. மது சஞ்சய் நான் கொல்லல. நான் யாரையும் கொல்லல. நான் யாரையும் கொல்லல. கடந்த சில நாட்களாக நகரத்தின் முக்கிய பகுதிகளில் நடந்த மர்மமான தொடர் கொலைகளுக்கு காவல்துறை நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்துள்ளது. மேலும் கொலை வழக்கில் தொடர்புடையவர் தீவிரவாதியோ அல்லது பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவரோ இல்லை என்பதும், அவர் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரியும் இளம்பெண் என்பதும் தமிழகத்தை பதற்றமடைய வைத்துள்ளது. ஆனால் இந்த கொலைகளை அவர் செய்யவில்லை என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.